நிறைய பேருக்கு இப்போ டவுட் இருக்கும், E10 யூஸ் பண்ணலாமா, E20 யூஸ் பண்ணலாமா, E85 யூஸ் பண்ணலாமான்னு. ஆக்சுவலி இந்த ஈனாலே என்னன்னு தெரியல தானே, இதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், மாறி நம்ம ஜென்எக்ஸ்லேருந்து. இப்போ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ E10 யூஸ் பண்ணலாமா, E20 யூஸ் பண்ணலாமா, இல்லை E85 யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஈனாலே என்னன்னு தெரியல. ஸோ அது மாதிரி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோவை பாருங்கள், என்ன டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இப்போ 2003லேருந்து பார்த்தீங்கன்னா E10 சொல்கிற பெட்ரோல் லான்ச் பண்ணி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பியூரிஃபையராக இருந்த பெட்ரோல் 2003க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா E10 சொல்லி லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2023க்கு அப்புறம் மேக்ஸிமம் சொல்ல போனால் இப்போ 2026லாம் பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோல்ஸ் தான் அதிகபட்சம் எல்லா பெட்ரோல் பங்குமே இப்போ புழக்கத்தில் இருக்குது. இந்த ஈன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனால்னு சொல்கிறது வந்து எத்தில் ஆல்கஹால். இது எப்படி நமக்கு வருதுன்னா, சுகர் கேன்லேருந்து பர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணி வரக்கூடியது தான் எத்தில் ஆல்கஹால். இது நம்ம இப்போ ஷார்ட் ஃபார்மாக எத்தனால்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதோட ஒர்க் என்னன்னா, இப்போ நம்ம ஃபியூவல் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இதுவும் எரிபொருளாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பெரும்பாலும் நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸில் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியது. அதை வந்து நீங்கள் பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ண முடியுமானா முடியாது. அதனால் லிக்விட் கண்டென்ட்ல ஏதாவது ஒன்று இருக்குது தான் பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ இருக்கக்கூடிய இந்த பொருளாதார வீழ்ச்சினால இது நடந்துட்டு இருக்குது. பெட்ரோல் எடுக்க முடியல, நிறைய சீக்வன்ஸ் நடந்திருக்கிறதுனால இப்போ எத்தனால மிக்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. நடைமுறையிலும் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் E85 வரைக்குமே வந்திருக்கு. E85 நமக்கு சப்போர்ட் பண்ணுவானா, இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வண்டியும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அஃபிஷியலாக உங்களுக்கு லான்ச் பண்ணலையே தவிர்த்து 2023க்கு அப்புறம் வந்த லான்ச் பண்ண வெஹிக்கிள்ஸ் BS6லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் E20 பெட்ரோல் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாதுன்னு கன்சிடர் கிடையாது. யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் குறையும், இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வழிகள் உண்டு. ஸோ அதனால தான் E20 வந்ததுக்கும் நிறைய பேர் கேட்குறது, ஏன் இப்போ அதை பண்ணுறீங்க, காஸ்ட் வைஸ் கட் பண்ணதுக்காக தான் அது பண்ணது. பட் ஆனால் நமக்கு ஃபியூல் வர கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா இன்னும் காஸ்ட் வைஸ் கட் பண்ணல. அதுக்கு பதில் தான் இப்போ E85 கன்சிடர் பண்ணுறாங்க, காஸ்ட் வைஸ் கம்மி பண்ணலான்னு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த E85 பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மெட்ரோ சிட்டிலாம் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டெல்லிலாம் லான்ச் பண்ணிட்டாங்க. அது யூஸ் பண்ணதுக்கு உண்டான வெஹிக்கிள்ஸ் இருக்கானா பெரும்பாலும் வெஹிக்கிள்ஸ் வரல. இப்போ நிறையா மாருதி அது மாதிரி 2 வீலர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அது மாதிரி டீலர்ஷிப்லாம் இப்போ லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க வெஹிக்கிள்ஸ். ஸோ நம்ம E85 தான் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய BS6 வெஹிக்கிள், நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருக்கக்கூடிய பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோமா, அது இல்லை. அதுக்கு உண்டான பெட்ரோல் பார்த்தீங்கன்னா E10 E20 இந்த பெட்ரோலில் தான் நமக்கு இப்போதைக்கு ஃபைட்டிங் வந்துட்டு இருக்குது. E85 பார்த்தீங்கன்னா அது தனி கன்சிடரு, அதுக்கு உண்டான வெஹிக்கிள்ஸ் தனியாக வரப்போகுது. அதே போல் E85 வரும்போது அந்த வெஹிக்கிள்ஸில் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது சொல்கிறதையும் நம்ம சொல்ல தான் போகிறோம், என்னென்னு நம்மளும் பார்த்து செய்ய தான் போகிறோம். இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த E10 வெஹிக்கிள்ஸில் வரக்கூடிய பிரச்சனையா இல்லை E20 வெஹிக்கிள்ஸ் வரக்கூடிய பிரச்சனையான்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா E10க்குன்னு பர்டிகுலர் வெஹிக்கிள்ஸ் போடல. நம்ம நார்மலாக பெட்ரோல் யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் தான். E20 வெஹிக்கிள்ஸும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் வெஹிக்கிள் தான். இப்போ இந்த 2023க்கு அப்புறம் BS6 மாடல் வந்த வண்டியில் தான் நிறைய வண்டி E20 சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன பிரச்சனைனா, வண்டியில் நிறைய கரெக்ஷன் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது. அதேமாதிரி நீங்கள் சர்வீஸ் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வண்டியில் வரக்கூடிய ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சர்வீஸை ப்ராப்பராக பண்ணுங்கள். ஏன்னா ஃபியூவல் இதுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மூவ் ஆகணுமே தவிர்த்து வண்டி நல்லா இருக்கணுமா நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். ஸோ இது இல்லாமல் மேலும் ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். தேங்க்யூ.